Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும். நீ இப்போ சாதாரண ஆள் கிடையாது. நீ இப்போ டாப் மோஸ்ட் ஆக்டராக இருக்கிற. நீ ஒரு பேன் இண்டியா ஹீரோவாக இருக்கிற. இப்போ நீ இங்கே நீ கை காட்டி அதை உன்னை இன்ஸ்டாகிராமில் உன்னை பில்டப் பண்ணுறதுக்காக இது அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். முதல் ப்ரீவி ஷோக்கு நீ நடித்த படம் தானே. ஏதாவது ஒரு தேட்டரில் ப்ரீவி ஷோ நீ பார்க்க வேண்டியது. நீ நான் பப்ளிக்கோட உட்காந்து பார்க்குறது. நீங்கள் உதாரணத்தை பற்றி ரஜினி பண்ணுறாராங்க, அதை அஜித் பண்ணுறாரு, அதை விஜய் பண்ணுறாரு. அதை இது ஒரு புது டைப்பான ஒரு எத்திக்ஸை கையில் எடுத்தாங்க. அது அவருக்கே எதிராக ஆயிடுச்சு. இந்த 1,00,000 பேர் அந்த பகுதியில் எப்படி கூடியிருக்காங்கன்னா, இவர் வரார், அதாவது ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வராங்கன்றது பரவலாக பரப்பப்பட்டுருச்சு. அதன் விளைவாக அங்கே 1,00,000 பேர் கூடியிருக்காங்க. 1,00,000 பேருக்கும் வராருன்றது தெரிஞ்சிருக்கு, போலீஸுக்கு மட்டும் தெரியல. அல்லு அர்ஜுனோட தரப்போட வழக்கறிஞர் அசோக் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சட்டவிரோதமான கைதி சிறையில் அடைச்சது, இதை நாங்கள் சட்ட ரீதியாகவே சந்திப்போம். அது எல்லா வழக்கறிஞரும் சொல்கிறது தான். விபத்து வேற, ஆபத்து வேற. அந்த பெற்றோர்கள் வந்தது அவங்களுக்கு நடந்தது விபத்து. ஆனால் அல்லு அர்ஜுன் அங்கே வந்தது ஆபத்து. இவ்வளோ பெரிய ஆளுக்கு 25 லட்சம் ரூபா ஒரு ஜுஜிபி காசு இன்னும் கூடுதலாகவே கொடுக்கலாம். ஒரு பொன் குழந்தை இருக்குது, அதாவது தாயை இழந்திருக்கு, பையன் இழந்திருக்கான். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 25 லட்சம் 25 ரூபா கொடுக்கலாம், கூடுதலாக கூட கொடுக்கலாம். இவ்வளோ கூட்டம் நம்மளுக்கு வரும்னு தெரிஞ்சு அந்த ஆபத்துன்னு தெரியாமல் அதை பப்ளிசிட்டியாக நினச்சிட்டாரு. அது ஆபத்தாயிடுச்சு. அல்லு அர்ஜுன் அவர்கள் 4 பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் பெயிலில் வந்துட்டார். அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக ப்ரெஸ் மீட்லாம் வேறு கொடுத்துருந்தாரு. அந்த ஃபேமிலிக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், காம்பன்சேட் பண்ணுற அளவுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. மற்ற எந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல. இது எல்லாமே பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டாக மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. உங்களோட ஆங்கிளில் நீங்கள் எப்படி சார் இதை பார்க்குறீங்க? அதாவது நிச்சயமாக கடந்த 2 நாட்களாக இந்திய அளவில் இந்த விவகாரம் பேசப்பட்டு வந்துச்சு. ஆனால் கடந்த ஒரு வாரமாக, அதற்கு முன்னாடி ஒரு வார காலமாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஹைதராபாத் இங்கே போன்ற நகரங்களில் மட்டும்தான் இது பெரிய லெவலில் கொஞ்சம் பேசப்பட்டு வந்துச்சு. அல்லு அர்ஜுனா அவரை கைது பண்ணதுக்கு பிறகு தான் அடுத்த ஸ்டேட்டுக்கே இந்த விவகாரம் வெளியே வர ஆரம்பிச்சிடுச்சு. முதல்ல இந்த விவகாரம் எங்கேன்று ஆரம்பிச்சிச்சுன்றத இந்த நேர்காணல் வழியாக ஒரு நிமிஷம் சொல்லிடலான்னு நினைக்கிறேன். அதாவது புஷ்பா அப்படின்ற ஒரு படம் ஒரு பேன் இண்டியா படம். அந்த படத்தின் விளைவாக அந்த டீமுக்கு ஒரு பெரிய ஸ்கோப் கிடச்சிச்சு. மற்ற மாநிலங்கள், அதாவது இந்தி, தெலுங்கு, தமிழ் இந்த 3 ஸ்டேட்லேயும் பரவலாக அல்லு அர்ஜுன் தெரிய ஆரம்பித்தார். அதன் தொடர்ச்சியாக அந்த படம் வெற்றி படம், நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில் ஒரு படம் வெற்றியானோன்னா அதோட தொடர்ச்சியாக வரும்ன்ற மாதிரி புஷ்பா 2 அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இந்த படம் உருவாச்சு. மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக்குனது. அந்த முதல் பகுதியில் அவருக்கு தேசிய விருதும் கிடச்சிச்சு. அதை நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னு கேட்டால், அவங்க ஸ்டேட்டில் முதல் தேசிய விருது வாங்கின ஒரு நபர் அவர். 2வது, இந்த படம் 5ஆம் தேதி, கடந்த 5ஆம் தேதி ரிலீஸ் ஆகிற, அதாவது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக படம் ரிலீஸ் ஆகிறதா இருக்கும்போது, அதற்கு முந்தைய நாள் 4ஆம் தேதி 20 காட்சிகள், முதல் 5ஆம் தேதியிலேருந்து ஒரு நாளைக்கு 20 காட்சிகள் எடுக்கிற மாதிரி. முதல் நாள் சிறப்பு காட்சி, அதாவது ப்ரீவியூ அப்படின்ற மாதிரி, நீங்கள் ஸ்பெஷல் ஷோ போடுறாங்களா அந்த ஷோ போடலாம் அப்படின்னு நினச்சி அவர் 20 ஆண்டுகளாக தொடர்ந்து அந்த தேட்டரில் தான் அவர் படம் பார்க்குறது அவருடைய வழக்கம். குடும்பத்தினரோடு வருவாங்க. அந்த தேட்டருக்கும் அவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்திருக்கு. சந்தியா அப்படின்ற ஒரு தேட்டர், அந்த தேட்டருக்கு அவரும் வந்திருக்காரு. அந்த படத்தின் நாயகியும் வந்திருக்காங்க. இவரோட குடும்பத்தினரும் வந்திருக்காங்க. இரவு 10:15 காட்சிக்கு 9:30 மணிக்கு அங்கே வந்திருக்காரு. இதில் முக்கியமாக கைது பண்ணாங்க அப்படின்னு நம்ம விஷயத்துக்கே நேராக வந்தனோன்னா, 2ஆம் தேதியே அங்கே இருந்த காவல் நிலையத்துக்கு, சிட்டம்பள்ளி காவல் நிலையம்ன்ற அந்த காவல் நிலையத்துக்கு அந்த திரையரங்கு உரிமையாளர் சார்பத்தில் ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நாங்கள் முதல் நாளே 5ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது, 4ஆம் தேதியே சிறப்பு காட்சி இருக்குது, இந்த சிறப்பு காட்சிக்கு ஏராளமான பேர் வரவாங்க, அப்போ எங்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கணும்னு அவங்க வழக்கமாக கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் காவல்துறைக்கு இந்த படம் இவ்வளோ பெரிய பூமாகும் அப்படின்றது தெரியல. ஒன்று. இன்னொரு விஷயம், அந்த ஒரு குறிப்பிட்ட நீங்கள் எந்த தேட்டரில் எடுத்தீங்கனாலும்
அதிகபட்சம் ஒரு தேட்டரில் நீங்கள் பெரிய தேட்டரில் எடுத்தால் கூட ஒரு 1000 பேர் உட்காரணுன்றது வந்து அது இப்போ சென்னையை நீங்கள் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட 1000 பேர் உட்கார்ற தேட்டருன்றதே ரொம்ப குறைந்து கொண்டே வந்துருச்சு பார்த்தீங்களா. அப்படின்னும் போது அந்த தேட்டர், அந்த சந்தியா தேட்டரில் 1000 இருக்கைகளே போதுமானதாக இல்லாத போது 100,000 அங்கே வந்திருக்கு. இந்த 100,000 பேர் அந்த 1,00,000 பேர் கூடியிருக்காங்க. இந்த 1,00,000 பேர் அந்த பகுதியில் எப்படி கூடியிருக்காங்கன்னா, இவர் வரார், அதாவது ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் வராங்கன்றது பரவலாக பரப்பப்பட்டுருச்சு. அதன் விளைவாக அங்கே 1,00,000 பேர் கூடியிருக்காங்க. அந்த 1,00,000 பேருக்கு மத்தியில் இவர் வரார். அப்போ இதில் ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணுன்னா, 1,00,000 பேருக்கும் வராருன்றது தெரிஞ்சிருக்கு, போலீஸுக்கு மட்டும் தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் சடனாக வந்துட்டாருங்க. அப்போ 1,00,000 பேருக்கும் தெரிஞ்சிருக்கு அவர் வராருன்னு. அப்போ காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்கணும்ல, இங்கே இவ்வளோ பேர் வருவாங்க, நார்மலாக ஒரு 500 பேர் 1000 பேர் வருவாங்கன்னு. அவங்க வந்து இதில் போதிய சேஃப்டி பர்பஸ் அவங்கக்கிட்ட இல்லை. உடனடியாக அந்த இடத்துல இவ்வளோ பேர், அந்த படத்தின் விளைவு, அந்த முதல் பாகத்தின் விளைவு 2ஆம் பாகத்தில் ஓவர் நைட்டில் வந்து பூஸ்டப் ஆனவர் தான் அல்லு அர்ஜுன். அதன் விளைவாக 1,00,000 பேர் வந்திருக்காங்க அந்த தேட்டருக்கு. 9:30 மணிக்கு அவர் வராரு. அவருடைய பெரிய எக்ஸ்யூவி டைப் காரில் வராரு. எக்ஸ்யூவி டைப் காரில் வந்து டாப் ரூப் ஓப்பன் ஆகுது. அந்த டாப் ரூப்லேருந்து அவர் மேலே எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே எல்லாருக்கும் கை காட்டுறாரு, கை கொடுக்குறாரு, ஹாயின்றாரு. அந்த படத்தின் கதாநாயகி வெளியே வரல. இன்னும் க்ரௌடு, வண்டி வந்து தத்தளிச்சுக்கிட்டே போகுது. இந்த சூழ்நிலையில் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் 9 வயது சிறுவன் ஸ்ரீதேஜா அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் இந்த புஷ்பா படத்தை பார்த்தோன்னே அவன் வந்து அதுலேயே ஊறி போய் அந்த புஷ்பா மாதிரியே ஆக்டிவிட்டீஸில் இறங்கிட்டு இருக்கான் அந்த பையன். அந்த பையனோட ஸ்கூல்லையும் அவங்க சுற்றுப்பற்றியில் இருக்கவங்களும் அவன் வந்து ஒரு அல்லு அர்ஜுனோட ஃபேன். அவன் வந்து அவங்க தாய் தந்தையை தொல்லை பண்ணியிருக்கான். நான் வந்து ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லியிருக்கான் அந்த பையன். அந்த ஸ்ரீதேஜான்ற ஒரு பையனுக்காக தான் அவங்க தாய் தந்தை அங்கே வந்திருக்காங்க. தந்தை பேர் பாஸ்கர், தாய் பேர் ரேவதி, அவர் சகோதரி வந்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு, நீங்கள் இங்கே இருங்க, நான் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்தோன்னே இந்த க்ரௌடு வந்தோடனே தந்தையும் மகளும் ஒரு இடத்துல, தாயும் மகனும் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. இந்த க்ரௌடு வந்தோடனே அந்த க்ரௌடு வந்து தழும்புது. நீங்கள் ஒரு கூட்டம் ஒரு அளவுக்கு மீறி போகும்போது ஒரு க்ரௌடு தழும்பும். ஒன்று இன்புட் வெளியே உள்ளே வரும்போதும் அந்த தழும்பல் இருக்கும். உதாரணம் பார்த்தீங்கன்னா, ஈசிஆரில் கடந்த ஆண்டு வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடந்துச்சு. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கடற்கரையில் ஒரு விமானம் இதில் இது வந்து போக்குவரத்துனால தான் இடைஞ்சலாச்சு. இது இந்த இடம் அந்த இடத்துல ஸ்தம்பிச்சிட்டாங்க. அந்த ஸ்தம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சு, இப்படி அப்படி ஜனங்கள் ஓடும்போது இப்போது இரவு 10 மணி காட்சிக்கு வயசானவங்க வந்திருக்க மாட்டாங்க. முதல் நாள் காட்சி வயசானவர்களை பொறுத்தளவுக்கு அது எந்த லாங்குவேஜ் படமாக இருந்தாலும் படம் நல்லா இருக்குன்னு டாக் வந்ததுக்கப்புறம் தான் போய் ஃப்ரீயாக பார்ப்பாங்க. அந்த முதல் நாள் 6 வாரத்தில் போய் பார்க்க மாட்டாங்க. பட் இந்த பையனுக்காக தான் அவங்க தாய் தந்தை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவன் பார்த்தே ஆகணும், அவன் அப்படிப்பட்ட ஒரு ஃபேனாக மாறிட்டான். ஒரு குழந்தையோட ஒரு சந்தோஷத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த மாதிரி ஒரு 6 வாரம் முதல் நாள் ஷோ பார்க்குறவங்க, நம்ம மெட்ராஸ் பாஷையில் சொல்லணும்னா புள்ளிங்கோ, கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஆள் தான் அங்கே இருப்பாங்க. இப்போ இவங்க குறிய முறியன்னு கத்திட்டு ஓடும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த தாய் வந்து ஒரு பெண்ணால் வந்து அவங்க உடல்வாகு நல்ல உயரமும் நல்ல உடல் வாகுமா அவங்களால எங்கேயும் போய் ஸ்ட்ரகிள் பண்ண முடியல. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்த உடனே இந்த பையனும் கீழே விழுந்தான். எப்படியா இருந்தாலும் ஒரு தாய் வந்து தன்னோட பையனை சேஃப்டியாக, நம்ம என்ன தான் பேசினாலும் பையனை போய் எப்படியா போயிடுச்சுக்கடான்னு சொல்ல மாட்டாங்க. 9 வயசு பையனை அவனை தன்னுடன் வச்சு இறுக்கமாக அணைச்சிருப்பாங்க, அவனை சேஃப்டி பண்ணியிருப்பாங்க. இதில் அவங்க மேலே ஏறி நடக்கும்போது அவங்களுக்கு மூச்சு திணறி அப்படியே 2 பேருக்கு ஹார்ட் பீட் நின்றுச்சு. அந்த சத்தத்தில் இவரை தேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஹீரோவை. இவருக்கு இது நடந்ததே தெரியாது. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரெச்சர் வச்சு அந்த போலீஸ்காரங்க எல்லாரும் நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம். ஒருத்தர் கையை தேய்க்கிறது, ஒருத்தர் மார்பு அமுக்கிறது, ஒருத்தர் வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் என்னென்னவோ முயற்சி பண்ணுறாங்க. அந்த ரேவதின்ற ஒரு 35 வயது 36 வயது பெண்மணிக்கு அவங்க 2 குழந்தைக்கு தாய் வேற, அவங்களால அந்த சுவாசத்துலேருந்து அவங்களுக்கு வெளியே வரல. அவ்வளோ பேர் வந்தவுடனே அந்த என்ன ஆகும், அந்த சுவாசம் வெளியே வந்து காற்றே வராது அந்த மாசில். இந்த மாதிரி நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஆர்டிசி கிராஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்குது. அங்கே இருக்க ஒரு மருத்துவமனை கொண்டு போயிருக்காங்க. ஆர்டிசி கிராஸ் ரோடு நல்ல ஒரு தனியார் மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போயிட்டு பரிசோதனை பண்ணும்போதே இல்லை அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் அந்த பையன் வந்து ஒரு அபாய கட்டத்தில் இருக்கான்னு அவனை வச்சுட்டாங்க. இப்போது இது சம்பவம் நடந்தது.
மறுநாள் படம் வழக்கம் போது ரிலீஸ் ஆயிடுச்சு. ரிலீஸ் ஆன உடனே அந்த பெண்மணி இறந்துட்ட போது இங்கே ஒரு தள்ளுமுள்ளு நடந்துருச்சு அப்படின்னும்போது, மறுநாள் அந்த பெண்மணி இறந்த உடனே அது ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஆகணும். இறந்துட்டாங்கன்னும் போது ஒரு எஃப்ஐஆர் போட்டோம். அப்போ அந்த சிட்டாம்பள்ளி காவல் நிலையம், என் நினைவு சரியாக இருந்துச்சுன்னா சிக்கட்பள்ளி காவல் நிலையத்தில் ஒரு யார்கிட்ட புகார் வாங்குவாங்க? பாதிக்கப்பட்டவர்கிட்ட புகார் வாங்குவோம். பாதிக்கப்பட்டவர்கிட்ட இப்போது நம்ம சார்ந்து நம்மளுக்குள்ள ஒரு அங்கே நம்ம ஒரு பாதிக்கப்பட்ட நீங்கள் ஒரு புகார் கொடுங்க தம்பி அப்படின்னா, உங்கள் சைட்லேருந்து ஒரு புகார் கொடுங்கன்னா, அப்போது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னும் போது நீங்கள் ஒரு புகார் கொடுங்க, கையெழுத்து போடுங்கன்னு அவங்க கையெழுத்து போட்டுருவாங்க. அதில் அல்லு அர்ஜுன் அப்படின்னு எழுதியிருக்கான்னு பார்த்துலாம் கையெழுத்து போட மாட்டாங்க. தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு, இந்த இடத்துல என் மனைவி உயிரிழந்துட்டாங்க, என் மனைவிக்கு உரிய தண்டனை வேணும். ஜஸ்ட் நார்மலாக ஒரு கரண்ட்டு பட்டு இறந்து போனால் கூட நீங்கள் கரண்ட்டு மேலே புகார் கொடுக்க முடியாது. கரெக்ட். ஆமாம். புரியுங்களா? அப்படி ஒரு புகார் கொடுத்த உடனே காவல்துறை என்ன பண்ணுது? நேராக வருது. அந்த பெண்ணு இறந்த உடனே மறுநாளே அந்த திரையரங்குக்கு வராங்க. திரையரங்குக்கு வந்தோன்னே, சார் முதல்ல அந்த ஃப்ளோர் மேனேஜரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டாவது அந்த திரையரங்கு மேலாளரையும் தலைமை மேலாளரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே அல்லு அர்ஜுன் அவருக்கு எப்போ தெரியுதுன்னா, மறுநாள் தான் தெரியுதுன்னு அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறார். அதாவது 4ஆம் தேதி இரவு அவங்க இறந்தது அவருக்கு தெரியல, அவங்களுக்கு 5ஆம் தேதி தான் அவருக்கு தெரியுன்றாரு. தெரிந்த உடனே அவர் ஒரு வீடியோ வெளியிடுறார். அந்த வீடியோ நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருப்பேன். அந்த வீடியோ வெளியிட்டு அவங்க என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு நான் 25 லட்சம் ரூபாய் நிதி வழங்குறேன்ட்டு சொல்லிட்டாரு. பட் அவரா நேராக போய் கொடுத்தாரா இல்லை கொடுத்து அனுப்புனாரா அப்படின்னு தெரியல. பட் 25 லட்ச ரூபா நிதி கொடுத்துட்டார். பட் அந்த இடத்துல டெத் ஆகிருக்கு. அதனால் உடனே அன்னைக்கே போய் கொடுக்க முடியாது. 25 லட்ச ரூபா அவர் தந்துடுறேன் என் சார்பில் அவங்களுக்கு ஒரு இறக்கப்பட்டு ஒரு வீடியோ வெளியிட்டுறார். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பேசுறதுக்கு காரணம், 4ஆம் தேதி நைட்டு நடந்த சம்பவத்துக்கு இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதி பேசிகிட்டு இருக்கோம். இந்த 12ஆம் தேதி இரவு வரைக்கும் அந்த ஸ்டேட்டில் இருக்க ஊடகங்கள் இதை பெருசாக்குச்சு, இதை விவாத பொருளாக்குனாங்க. இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்கு, அவர் மேலே எடுத்த நடவடிக்கை என்ன? நம்மளை மாதிரி அங்கே இருக்க சமூக ஊடகங்கள் இருக்கும், காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் இதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்துகிட்டு ஒரு உயிரே போயிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனையாக ஆட்டினோன்னே அது ஆட்சிக்கே ஒரு களங்கத்தை ஏற்படுத்துகிற போது. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை நடந்தோன்னே என்ன சொல்கிறாங்க எல்லாரும்? எந்த ஒரு சாதாரண ஒரு மழை அதிகமாக பெஞ்சிச்சு, முதல்வர் தான் காரணம். வெயில் அதிகமாக அடிச்சிச்சு, முதல்வர் தான் காரணம்ன்ற மாதிரி ஆட்சியை தான் குறை சொல்கிற மாதிரி. அங்கே ஒரு சிலது என்னென்னா எல்லாரும் ஆட்சியை குறை சொல்லும் போது அப்போது அந்த முதல்வர் ரேவந்த் ரெட்டி தானே, அவரோட கவனத்துக்கு போகும்போது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுங்கன்றார். இதுக்கு நடுவில் தியேட்டர் உரிமையாளரை கைது செய்கிறாங்க. அப்போது அந்த பக்கம் 3 பேர் கைது செய்கிறாங்க. 12ஆம் தேதி வரைக்கும் காரணம் என்னென்னா, அங்கே இருக்க அரசு எந்த அரசு அப்படின்னு நம்ம பார்க்கணும், இங்கே இருக்க ஆளுநர் யார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போது அது ஒரு சர்ச்சையாக, ஒரு பெரிய சர்ச்சையை உருவெடுக்குது. இதுக்கு ஒரு உள் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்குது. அது எப்படின்னு கேட்டால், எனக்கு அந்த பாலிடிக்ஸ் பற்றி தெரியாது, அதனால் இந்த விஷயத்துக்குள்ளே வரனால சொல்கிறேன். என்னென்னா, இவர் குடும்பத்தோட பின்னணி என்ன, அல்லு அர்ஜுன் குடும்பத்தோட பின்னணி என்ன? அவர் அங்கே பக்கத்து ஸ்டேட்டோட டெபுட்டி சிஎம்மாக இருக்கார். அவங்க வீட்டில் இருக்கவர் அவர் என்ன கட்சியில் இருக்கார், இந்த இடத்துல எந்த கட்சி அப்படின்னு. இப்போது இந்திய பிரதமராக மோடி இருந்தாலும் டெல்லிக்கு யார் சிஎம்மாக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி இந்த இடத்துல அவர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பார்த்த உடனே உடனடியாக நேர அல்லு அர்ஜுன் வீட்டுக்கு நேற்று காலை வராங்க. அந்த சிக்கட்பள்ளி காவல் நிலையத்திலேருந்து வராங்க. வந்த உடனே அவர் ஷார்ட்ஸ் போட்டுட்டு இருக்கிறாரு. நான் உங்களை கைது பண்ணணுங்க, எதுக்குன்னு கேட்குறாங்க. இல்லை சார், கைது பண்ணி தான் ஆகணும் சார். இதற்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க, இதுக்கு நடுவில் நடந்த விஷயந்தான் முக்கியமான விஷயம். இவர் பேரில் அந்த வழக்கில் இவருடைய பேரையும் சேர்த்துட்டாங்கன்றதுக்காக அங்கே தெலுங்கானா உயர்நீதிமன்றத்தில் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. தன்னுடைய பேர் அந்த வழக்கிலேருந்து ரத்து செய்ய சொல்லி ஒரு மனு தாக்கல் பண்ணுறாரு. அந்த மனு தாக்கல் பண்ணி அது நம்பர் ஆகி அது விசாரணைக்கு வராமல் அப்படியே இருக்குது. நம்பர் ஆயிருக்கு, பட் விசாரணைக்கு எடுக்கல. என் பேர் அந்த வழக்கிலேருந்து நீக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் தரப்பில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்காங்க. இவருடைய வழக்கறிஞர் பேர் அசோக் ரெட்டின்னு பேர். யார்? அல்லு அர்ஜுன் அவருடைய வழக்கறிஞர் பேர் அசோக் ரெட்டி. அவர் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்காருங்க, இவர் பேர் அந்த வழக்கிலேருந்து நீக்க சொல்லி. இதன் தொடர்ச்சியாக என்ன ஆகுது, இவர் வழக்குக்கு போயிட்டாரா, அப்போ இங்கே பூதகரமாக
ஆட்சி மேலே குற்றச்சாட்டு செலுத்தணுன்னு சார் நடவடிக்கை எடுத்தணும். காலையில் ஒரு பேரில் போகிறாங்க, வீட்டுக்கே போயிடுறாங்க. போனோன்னே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காரு, இல்லை சார் நான் வந்து தான் ஆகணுமா, கட்டாயம் வந்து தான் ஆகணும், நான் அவரை கூப்பிட்றேன் இவரை கூப்பிட்றேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை சார், நீங்கள் அரெஸ்ட் பண்ணி ஆகணுன்ட்டாங்க. உடனே சரி சார் நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாருக்கிட்டையும் ஹாலில் சொல்லிவிட்டு மேலே போகிறாரு. அவர் கூட போகும்போதும் காவல்துறை நேராக வந்து ஒரு 2 காவலர் வந்து நேராக அதிகாரி வந்து அவர் பெட்ரூம் வாசல் வரைக்கும் போயிட்டு சார் நிற்கிறாங்க சார் போயிட்டு வாங்க. காவல்துறை என்ன நடக்குதுன்னா, சரி இவர் உள்ளே போயிட்டு லாக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே யாருனா வக்கீல்லாம் வர வச்சு ரசிகர்களை வர வச்சு இங்கே கலவரம். நீங்கள் காவல்துறையாக இருந்தாலும் அப்படி தான் சிந்திப்பீங்க, நானும் காவல்துறையாக இருந்தாலும் அப்படி தான் ஒரு மாஸ் ஆடியன்ஸ். ஆமாம் ஒரு ஆடியன்ஸ் உள்ளே வந்துட்டாங்கன்னா என்ன ஆகும்? என்கிட்ட இவ்வளோ பெரிய க்ரௌடு வந்திருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க. இப்படி ஒரு க்ரௌடு வந்தால் நம்ம இதை மட்டும் பார்க்குறோம், இன்னொரு விஷயத்த பார்க்கணும். அந்த பகுதியில் இருக்க டிசி, அந்த பகுதியில் இருக்க ஜேசி, அந்த பகுதியில் இருக்க ஏசி, அந்த காவல் நிலையத்தில் அத்தனை பேருக்கு மெமோ வரும். நீ எப்படி கவனிக்காம விட்ட? ஆமாம். நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, ஒரு எவ்வளோ இடத்துல சென்னையில் தமிழகத்தில் எவ்வளோ இடத்துல ஒரு கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டே மாறிச்சு, புரியுதுங்களா? அது வேற. பட் இது உன்னோட கவனக்குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ காவல்துறை அதிகாரிக்கும் தலைவலியாக ஆகிடும்னால 5ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் 7 நாள் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. 5 தான், 4 கணக்கு வேணாம். 5ஆம் தேதி நடந்த சம்பவத்தில் அப்போ 13ஆம் தேதி நேற்று காலையில் போயிட்டு அவர் கூப்பிட்டோன்னு அவர் நேராக ட்ரெஸ் பண்ணிட்டு வர்றாரு. வந்தோடனே அவர் கீழே வந்து சார் காஃபி சாப்பிட்றோம் சார்ன்றாரு. அவர் வரும்போதே அவரோட ஸ்டைலாக அங்கே ஒரு டைலாக் சொல்கிறாரு, புஷ்பானா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படின்னு ஒரு டைலாகை சொல்கிறாரு. என்னதான் பில்டப்பாக டைலாக்லாம் சொன்னாலும் உள்ள அந்த பயம் இருக்குன்றது இன்றைக்கி வெளியே காட்டிடுச்சு அவங்க குடும்பத்தினருக்கு. ஆமாம், புரியுங்களா? காலம் வந்து அந்த எவ்வளோ உச்சம், அந்த சினிமா துறையோட உச்சம் என்ன? நேஷனல் அவார்டு. ரொம்ப மனிதனோட டீப் என்ன? சிறை தான். இப்போ அவர் இந்த எக்ஸ்ட்ரீமே பார்த்துட்டாரு, இதையும் பார்த்துட்டாரு. ஆனால் இதுக்கு இவருக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இவரை கூட்டிகிட்டு வராங்க. அவர் தந்தை வந்து வண்டியில் ஏறிட்டார் பின் இருக்கையில். சார் நான் உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்ற மாதிரி ஊடகம் கிளம்பிடும், நீங்கள் முதல்ல இறங்குங்க அப்படின்றாங்க. இறங்கிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க சார். நான் அவர் உட்கார மாட்டேன், இல்லை என் பையன் கூட தான் உட்காருவேன். இல்லை சார் நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்காருங்க. உடனே அவரை விட்டுட்டு போயிடுறாங்க. ஃப்ரண்ட்டில் விட்டு கூட்டிகிட்டு போயிட்டு நாம்பள்ளி நீதிமன்றத்தில் போயிட்டு அவர் ஆஜர்படுத்துகிறாங்க. நாம்பள்ளி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தோன்னா 14 நாட்கள் அவர் மீது வந்து நீதிமன்ற காவல் விதித்து அவரை வந்து முக்கியமான அது நல்ல சிறைச்சாலை, பெரிய சிறைச்சாலை சஞ்சல்கோடா மத்திய சிறைச்சாலைக்கு அவரை கொண்டு போயிடுறாங்க. இந்த விவகாரம் தெரிஞ்ச உடனே அடுத்த செகண்ட் வந்து சிரஞ்சீவி தரப்புலேருந்து அவர் இவங்க வீட்டுக்கு வராரு. இதெல்லாம் காட்சியில் நம்ம பார்க்குறோம். அவர் வராரு. இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்லணும்னா, இதே ஊடகங்கள் ஒரு நல்லதுக்கு வந்து அதான் பவன் கல்யாண் வந்து டிப்டி சிஎம் ஆகி அங்கே வரும்போது இவர் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக இவங்க குடும்பம் அவங்க குடும்பம் பிரிஞ்சிச்சு, பங்காளி சண்டை வந்துச்சு, பஞ்சாயத்து வந்துருச்சு, இது பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரி இதே ஊடகங்கள் பெருசாக பேசிச்சு. ஒரு நல்லதில் இவங்கெல்லாம் சேரலன்னு பெருசாக பேசிச்சு. இன்னைக்கு ஒரு கெட்டதில் எல்லாம் சேர்ந்தாங்க. அப்போது இது வந்து இது உண்மை இல்லைன்னு தெரியுதா? இவ்வளோ நாள் பேசினது இவங்களுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு உண்மை இல்லைன்னு இந்த ஒரு விஷயம், இது ஒரு போர்ஷன். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு, சிரஞ்சீவி தரப்புலேருந்து மேலும் வழக்கறிஞர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஹைதராபாத் நீதிமன்றத்தில் உயர் நீதிமன்றத்தில் அந்த அவசர வழக்காக எடுக்கிறாங்க. அப்போ நேற்று மாலையே எடுக்கிறாங்க, அதாவது நேற்று மதியம் இந்த நேரத்தில் வந்து அந்த வழக்கை எடுக்கிறாங்க. வழக்கு எடுத்து அவசர வழக்காக எதனால் எடுக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இவர் வந்து தன்னுடைய பேர் அந்த வழக்கிலேருந்து ரத்து செய்ய சொல்லி கொடுத்துருக்காருல, அதனால உடனடியாக அங்கே வந்து அவர் அவசர வழக்காக எடுத்து விசாரித்து இவருக்கு வந்து ஜாமீனில் கொடுக்குறோம், இவருக்கு வந்து இடைக்கால ஜாமீன் 4 வாரங்களுக்கு இடைக்கால ஜாமீன் கொடுக்குறோம். அப்போ நீதிபதி உத்தரவிடுறாரு. இது வந்து சஞ்சல்கோடா சிறைத்துறைக்கு உடனடியாக அந்த பெயில் ஃபார்மாலிட்டிஸ்லாம் போயிடணும் அப்படின்றாங்க. சிறைத்துறையை பொறுத்தளவுக்கு நீங்கள் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் 6 மணிக்கு அந்த கொடி இறக்குனதுக்குள்ளே வந்து போனால் மட்டும்தான் கைதி வெளியே வர முடியும். இந்த கொடி இறக்கிட்டாங்கன்னா சிறையிலேருந்து யாருமே போக முடியாது, தான் ஒரு ஃபார்மாலிட்டி. அப்போ இந்த ஃபார்மாலிட்டி டாக்குமெண்ட், இந்த பெயில் பாண்டு, உடனே பெயில் கொடுத்தோன்னா ஹைகோர்ட்டில் பெயில் வாங்கிறாங்க. பெயில் வாங்கினோன்னா அவர் வெளியே வந்துட முடியாது. ஹைகோர்ட்லேருந்து நேராக வந்து திரும்பவும் அந்த நாம்பள்ளி நீதிமன்றத்தில் வந்து ஷூரிட்டி நிப்பாட்டுவாங்க. ஹைகோர்ட்டில் ஆர்டர் போட்டாங்கன்னா ஜெயிலேருந்து வந்துட மாட்டாங்க. ஹைகோர்ட் ஆர்டரை வந்து கொண்டு வந்து இமீடியட்டாக வந்து நீங்கள் ஆன்லைனில் தான் எடுக்க முடியும், ஒரிஜினல்லாம் உடனே வராது. உடனே அந்த நாம்பள்ளி நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் ஷூரிட்டி நிப்பாட்டணும். ஷூரிட்டியில் அந்த ஷூரிட்டியை ஓகே பண்ணால் தான் பெயில் பாண்ட் வரும். இந்த பெயில் பாண்ட் எடுத்துன்னு நீங்கள் சிறைக்கு போகிறதுக்குள்ளே சிறை தாமதமாகிடும். 6 மணிக்கு மேலே சிறைவாசியை வெளியே அனுப்ப மாட்டாங்க. அப்போது அவர் இரவு அங்கே தங்க வேண்டியதாகிடுச்சு. எக்ஸ்ட்ரீம் லெவல் டாப் உச்சத்தை வந்து உலகத்தோட உச்சத்தை பார்த்துட்டு ஒரு விருதை பார்த்துட்டு எல்லா கண்ட்ரியும் போனவர் சிறையையும் பார்த்துட்டார். சிறையில் உட்கார வச்சிட்டாங்க. சிறை அவ்வளோதான். நேற்று நைட்டு நள்ளிரவு சிறையில் தங்கிட்டார், அவ்வளோதான். அவர் இதோட டீப். இப்போது
சிறையில் தங்கி காலைல 7 மணிக்கு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தோன்னா ரொம்ப உருக்கமாக அவர் பேசுனது என்னென்னா, அந்த இறந்து போன பெண்ணின் குடும்பத்திற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம், ப்ராமிஸ் அப்படின்னு சொன்னார். இதற்கு நடுவில் வந்து அவங்க தரப்பு, அதாவது முன்னாள் முதல்வர், அந்த மாநிலத்தோட முன்னாள் முதல்வர், அரசியல் தலைவர்கள், அவங்க ஃபேமிலியை சார்ந்த பக்கத்து ஸ்டேட்டோட டிப்டி சிஎம்மு, திரைப்பிரபலங்கள், இவங்க எல்லாருமே வந்து அவருடைய கைதுக்கு கண்டனத்தை தெரிவித்தாங்க. இது வந்து ஒரு நீதித்துறை ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. பட் வந்து இவர் வந்து ஒரு நேஷ்னல் அவார்ட் வாங்கின ஒரு ஹீரோ அப்படின்றதுனால இவர் நேரடியாக நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி 3 பிரிவில் அவர் கொடுத்துருக்காங்கன்னா, அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, இவர் வந்துட்டாருன்னு. இவர் வராருன்னு அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு உண்டான அத்தாட்சியை அப்பகுதி உதவி ஆணையர் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் வந்து அவர் சீல் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஓகே, அவர்கிட்ட சப்மிட் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அப்ரூவல் வாங்கிட்டாங்க. பட் அவங்க எதிர்பார்க்கல. இது யாரும் எதிர்பார்க்காத விபத்து தானே தவிர, அந்த இடத்துக்கு இவர் வரும்போது 1,00,000 பேர் இருப்பாங்கன்னு யாரும் நினச்சி பார்க்கல. 1,00,000 பேருக்குள்ளே இவர் தவந்து தான் அங்கே வந்திருக்காரு. இதற்கு நடுவில் இந்த மாதிரி சம்பவம் நடந்தபோது நேற்று மதியானமே உடனடியாக அந்த இறந்து போன பெண்மணியோட கணவர் பாஸ்கரை வந்து ஊடகங்கள் சந்திக்குது. அவர் ஒன்று அழுது கொண்டே, இல்லை நான் வந்து என்கிட்ட புகார் வாங்கினாங்க, பட் அல்லு அர்ஜுன் பேரில் நான் புகார் கொடுக்கல, அவர் கைது பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது, அவரை கைது பண்ணாங்கன்னா அந்த கேஸே வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை அவர் பதிவு பண்ணுறார். இருந்தாலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு, ஒரு உயிர் போயிருக்கு, அவர் சிறையில் இருந்திருக்காரு, சிறையிலேருந்து வெளியே வந்திருக்காரு. இது வந்து சிறைக்கு அனுப்பாமல் யாரையும் விட்டுருந்தாங்கன்னா இது மற்றொரு நபருக்கு உதாரணமாக ஆயிருக்கும். அப்போது அந்த இதில் நீங்கள் அல்லு அர்ஜுனை பாராட்டணும். நான் எதுக்கு வரணும்? அவருக்கு எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. போலீஸ் வராங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆகிருக்கலாம். ஆமாம், அப்ஸ்காண்ட் ஆகிட்டு ஒரு ஏபி போட்டிருக்கலாம். அவர் வாசலில் கேஷுவலாக நின்று அவங்க கூட சிரிச்சுக்கிட்டே வந்து போயிட்டு, இன்றைக்கும் வந்து இதில் தெலுங்கானா, அதாவது தெலுங்கு, தமிழ், இந்தி நபர்களுக்கு தான் அந்த அல்லு அர்ஜுனை இவ்வளோ நாளாக தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. இந்த 48 ஹவர்ஸில் இந்தியா முழுவதும் வந்து ஒரு விஷயத்தை வந்து சைலண்ட் பண்ணும்போது அது பெருசாக வருன்றதுக்கு அல்லு அர்ஜுன் தான் உதாரணம். அந்த படம் வந்து கடந்த 8 நாளுக்குள்ளேயே 936 கோடி ரூபா, இப்போ 1150 கோடியை இப்போ தாண்டி இருக்கு. சில பேர் நீங்கள் முதல் கேட்ட மாதிரி இது ஒரு விளம்பர யுக்தியாக இருக்கணும்னா, விளம்பர யுக்திக்காக எவனும் போய் சிறையில் உட்கார முடியாது. விளம்பர யுக்திக்காக ஒரு உயிரை கொல்ல முடியாது. விளம்பர யுக்திக்காக ஒரு போலீஸார், எல்லா போலீஸாரும் இவ்வளோ வேலை பண்ண முடியாது. விளம்பர யுக்திக்காக இந்த 6 நாட்களும் பண்ண முடியாது. இது ஒரு பக்கத்தில் இங்கே நின்று பார்க்கும்போது முதல்வரை குறை சொல்கிறாங்க. முதல்வர் அவர் வந்து ஒரு மேடையில் பேசும்போது புஷ்பா படத்தோட ஆடியோ லான்ச்சில் பேசும்போது முதல்வர் தான் சொன்னார், அவர் பேரை கூட சொல்லலை, தண்ணி குடிச்சிட்டு வந்து சிஎம் அவருக்கு நன்றி அப்படின்னு சொன்னார், என் பேரை சொல்லலையா, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து நிறைய பேர்களோட அவங்கவுங்க கருத்துக்கள். ஆனால் ஒரு முதல்வர் வந்து ஒவ்வொரு நடிகரும் என்னோட பேரை சொல்லணும்னு நினைக்கிற இடத்துக்கு ஒரு முதல்வர் இருக்க மாட்டாங்க. அவங்க இதை திங்க் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது. எந்த யார் முதல்வராக இருந்தாலும் கீழே இருக்கவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் ஒரு உயிர் போயிருக்கு. என்ன நம்மளோட பார்வையில் என்னென்னா, இவ்வளோ பெரிய ஆளுக்கு 25 லட்சம் ஒரு ஜுஜிபி காசு இன்னும் கூடுதலாகவே கொடுக்கலாம். ஒரு பொன் குழந்தை இருக்குது, அதாவது தாயை இழந்திருக்கு, பையன் இருந்திருக்கான். ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் 25 லட்சம் 25 ரூபா கொடுக்கலாம், கூடுதலாக கூட கொடுக்கலாம். ஏன் இவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காரு தெரியல. நான் செய்கிறேன்னு உறுதி அளிச்சிருக்காங்க. அவர் தரப்பு அல்லு அர்ஜுனோட தரப்போட வழக்கறிஞர் அசோக் ரெட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா, இது சட்டவிரோதமான கைதி சிறையில் அடைச்சது, இதை நாங்கள் சட்ட ரீதியாகவே சந்திப்போம். அது எல்லா வழக்கறிஞரும் சொல்கிறது தான். முதல்ல இவ்வளோ பேர் லட்சத்தை பேர் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு தெரியும். நீ இப்போ சாதாரண ஆள் கிடையாது, நீ இப்போ டாப் மோஸ்ட் ஆக்டராக இருக்கிற, நீ ஒரு பேன் இண்டியா ஹீரோவாக இருக்கிற. இப்போ பேன் இண்டியா ஹீரோ ஆகிட்ட ஒரு படத்துலையே. அந்த உடனடியாக ஒரு நட்சத்திர அந்தஸ்து, பெரிய நட்சத்திர அந்தஸ்து வந்த உடனே 1,00,000 பேரை நீ கூப்பிட்ற அப்படின்னா, நீ வந்து ஒரு கட்சி மாநாடு நடத்துறதுக்கே ஒருத்தன் மட்டும் பர்மிஷன் வாங்கிக்கிட்டு முறைப்படி இப்போ போக்குவரத்து வசதி தரும்போது, நீ வந்து இங்கே வந்து நீ கை காட்டி அதை உன்னை இன்ஸ்டாகிராமில் உன்னை பில்டப் பண்ணுறதுக்காக இது அல்லு அர்ஜுனுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இன்னொன்று சார், இப்போ நிறைய இடங்களும் இதே மாதிரி தான் சார், இந்த கூட்ட நெரிசலில் அப்படி போய் நபர்கள் எல்லாம் போய் அவங்களுடைய வாழ்க்கையில் விழுந்துடுறாங்க. அப்படி ஒரு மோகம் இருக்குல்ல சார் சினிமா மேலே, மக்களுமே வந்து இப்படி போய் விழுந்துடுறாங்களே சார். இது வந்து இது ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக இருக்கும்ல. ஆமாம், தமிழகத்தில் நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. ஆந்திராவில் சினிமா தான், புரியுதுங்களா? அது இந்த காலம் இல்லை, அந்த காலத்துலேருந்தே. இப்போ உதாரணத்துக்கு முதல்ல சொன்னேன், அந்த சின்ன பையன் ஸ்ரீ தேஜான், அந்த தாய் இழந்த பையன், அவன் வந்து
இப்போ நம்ம வீட்டில் இருக்க பசங்களுக்கு கூட பிடிக்கும், நம்மளுக்கு கூட அந்த புஷ்பா படத்தை பார்த்தா பிடிக்கும். அது சின்ன பசங்களுக்கு ஓவர் எக்ஸைட்மெண்ட்டோட அந்த படத்தை நான் ஃபஸ்ட்டே பார்க்கணும், ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணோன்னா பார்க்கணும், இப்போ கேஜிஎஃப் 2 ரிலீஸ் ஆனோன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த மாதிரி எவ்வளோ பேர் பெரியவங்களே சேலஞ்ச் வச்சுருக்கும் போது பசங்களோட சந்தோஷத்துக்காக அங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து விபத்து வேற, ஆபத்து வேற. அந்த பெற்றோர்கள் வந்தது வந்து அவங்களுக்கு நடந்தது விபத்து. ஆனால் அல்லு அர்ஜுன் அங்கே வந்தது ஆபத்து. இவ்வளோ கூட்டம் நம்மளுக்கு வரும்னு தெரிஞ்சு அந்த ஆபத்துன்னு தெரியாமல் அதை வந்து பப்ளிசிட்டியாக நினச்சிட்டாரு. அது ஆபத்தாயிடுச்சு. இப்போ தன்னோட தவறை உணர்ந்துட்டு இருப்பார். இன்னொன்று சார், ஒரு ஆட்டிடியூடை கேரி பண்ணியிருக்காருல்ல சார். பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வந்து வீட்டுக்கு வந்து விசாரிச்சு பெரிய ஒரு பொலிட்டீஷியன் வந்து கைது பண்ணுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு காரு. ஒரு வாரம் முன்னாடி ஒரு சாலையில் ஒரு காரை நிப்பாட்டிட்டு நேராக போயிட்டு ஒரு காஃபி வாங்கிட்டு வந்து காஃபி சாப்பிட்டுக்கிட்டே வந்தார். யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அதை இப்படின்றார். இதுவே ஒரு தப்பான காரியம். நீ பப்ளிக்கில் ரோட்டில் நடக்கிற, நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எனக்கு என்கிட்ட கேமரா இருக்கு, நீ ஏன் பப்ளிக்கில் நடக்கிற? அது அவர் ஃபோன் அவர் எடுக்கிறாரு. அதாவது அவர் வந்து அந்த கலாச்சாரத்துக்குள்ள தன்னை வெளியே வந்தால் ஒரு மாஸ் என்ட்ரி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த மாஸுக்காக அவர் நறாரு. முதல் ப்ரீவி ஷோவுக்கு நீ நடித்த படம் தானே, ஏதாவது ஒரு தேட்டரில் ப்ரீவி ஷோ நீ பார்க்க வேண்டியது, நீனா பப்ளிக்கோட உட்காந்து பார்க்குறது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்க, ரஜினி பண்ணுறாராங்க அதை, அஜித் பண்ணுறாரா அதை, விஜய் பண்ணுறாரா அதை, ஆடியோ ரிலீஸோடு முடிச்சுக்கிறாங்கல்ல. இது ஒரு புது டைப்பான ஒரு எத்திக்ஸை கையில் எடுத்தாங்க. அது அவருக்கே எதிராக ஆயிடுச்சு. ஆனால் அவர் வேணுமுட்டே பண்ணலை. அந்த உயிர் போனதுக்கு அவர் ஒரு காரணமாக இருக்க மாட்டார். பட் அந்த காரணத்தில் அவர் இருக்கிறார். தமிழ்நாட்டில் இப்படிதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு சார். வாரிசு துணிவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் நடந்தது. என்னங்க? வாரிசு துணிவு அப்படின்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்துட்டு ஒரு நபர் இப்படி தான் இறந்தார். ஆனால் அப்போ வந்து அஜித் மேலேயோ வேற நடிகர் மேலேயோ எந்த ஒரு கேஸும் போடலை. ஆனால் இங்கே அப்படி போடுறதுக்கான காரணம் என்ன? அல்லு அர்ஜுன் வந்து பெருசாக வளர்ந்தோடனே அப்படி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது சார். நீங்கள் அதாவது இந்த விஷயத்தோட தன்மை அந்த விஷயத்தோட தன்மையாக இருக்கும். முதல்ல என்னன்னு கேட்டால், 4ஆம் தேதி இரவு நடந்த சம்பவம், அங்கே நடக்கிற ஆட்சி, அதாவது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் டைலாக். அதே மாதிரி அங்கே யார் ஆட்சியில் இருக்காங்க, யார் பண்ணுறாங்க, அப்போ இது யாரை எது திருப்பலாம், யார் பக்கம் திருப்பலாம் அப்படின்னு. ஆமாம், அதாவது இப்போ இந்த நேர்காணல் பார்த்துட்டு இருக்கவங்க கீழே உங்களை எதுக்கு திட்டுறான், என்ன எதுக்கு திட்டுறானே தெரியாது. அவனை பொறுத்தளவுக்கு திட்டணுன்ற மாதிரி. அந்த மாதிரி இந்த ஒரு விவகாரத்தில் முதல்வரை திட்டணுன்னா அந்த ஸ்டேட் முதல்வரை திட்டும் போது அப்போ காவல்துறை நடவடிக்கை இவ்வளோதுக்கு காரணம் இது திசை திருப்புது, ஊடகங்கள் ஃபுல்லாக அது திசை திருப்புதுன்னும் போது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும். முதல்வரோட ரேவந்த் ரெட்டியோட அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட நம்ம சட்டம் தன் கடமையை செய்யும் தான் சொல்லியிருக்காரு. அவர் வந்து தனிப்பட்ட ரிவெஞ்செலாம் எடுத்துக்கல. அவர் நைட்டு கைது பண்ணியிருக்காங்க, போலீஸே கூப்பிட்ருக்காங்க, உங்களை நல்லா தாங்க நாங்கள் பார்த்துருப்போன்றாங்க. இவர் தான் சொல்லி, நீங்கள் நல்லா பார்த்தது போதும் சார், பெட்ரூம் வரைக்கே வந்துட்டீங்க, இதில் எப்படி நீங்கள் என்ன நல்லா பார்த்துப்பீங்க? இல்லை இல்லை சக கைதி மாதிரி இல்லை, உங்களை நல்லா தான் ட்ரீட் பண்ணுறோன்னு. இவர் உள்ளே போகும்போதே தெரியும் இவருக்கு பெயில் கிடச்சிரும்ன்ட்டு. இருந்தாலும் அந்த வழக்கை போட்டாங்க, ஹைகோர்ட்டில் அந்த வழக்கை எடுத்துட்டாங்க. போகும்போதே தெரியும் அவ்வளோ ஒன்றும் அவர் வந்து இது வந்து இதையும் பெருசாக ஆக்குது ஊடகங்கள், வேறு வழி இல்லாதனால அவருக்கு மேலும் 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 மாசு இந்த கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த விஷயத்தினால சைலன்ஸ் பண்ண முடியாது, கூட்டிகிட்டு போகுது. ஆனால் இனி இதை திருத்தி கொள்வார். அவரை பார்த்து பல ஹீரோக்கள் இந்த மாதிரி விஷயங்களை கூட்டத்தை சேர்த்து அதில் ஒரு பலியாடுகளாக ஆகிறதுக்கு அவங்க தங்களை திருத்தி கொள்வார்கள். Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.